ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாக் 343 சண்டே எடுத்த வீடியோ. 3 நேரம் நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்கணும்னு தங்கச்சிக்கிட்ட சொல்லியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு இடியாப்பம் தேங்காய் பால் கொடுத்தா, மதியானம் வெஜ்ஜு பிரியாணி, நைட்டுக்கு இட்லி சுட்டு கொடுத்துட்டா. நேற்று நைட்டு சாப்பாடு வச்சுருந்தேன், அதை புளி ஊற்றி அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டேன். அந்த பாத்திரம் தான் இத்தனை பாத்திரமும் தேய்ச்சி கழுவிட்டு மாவரைக்கிற வேலை இருந்தது, அதையெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கு போய் பார்த்தேன். வெஜ்ஜு பிரியாணி செஞ்சிட்டு இருந்தா. இதுனாச்சு நிறையா கொடுக்கா வயிற்றுக்கு அப்படின்னு. சரிக்கா அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி தியாவுக்கு பர்த்டே. அவகிட்ட சொல்லி ஏற்றி விட்டு 3 நேரம் அங்கேயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன் இன்றைக்கி, அதாவது சண்டே. வெஜ்ஜு பிரியாணி செம டேஸ்ட்டாக இருந்தது. நான் போய் குளிச்சுட்டு வரங்குள்ளே ஒரு பந்தி முடிஞ்சிருச்சு. ஏன் என்னை கூப்பிடலனே, அதான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்ல அப்படின்னு. இவங்களாம் சாப்பிட்டே முடிக்க போகிறாங்க, நான் தான் கடைசி அப்படின்னு. சரி வா சாப்பிடுவேன் அப்படின்னு தங்கச்சி போட்டு கொடுத்தா, நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என் பையன், தங்கச்சி பையன், என் பொண்ணு, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஓரியோ கேக் செய்கிறேன்னு செஞ்சு தியாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பா வேலைக்கு போய்ட்டு வர்றதுக்கு லேட் ஆயிரும். அதனால் இன்றைக்கி கேக் கட்டிங் இவ்வளோ தான், சிம்பிளாக முடிஞ்சாச்சு. கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து குரோம்பேட்டை தீபாவளி ஷாப்பிங்காக போயிட்டோம். சென்னை சில்க்ஸ் போனோம், பிடிக்கல கலெக்ஷன். போத்தீஸ் போகவே இல்லை, சரவணா ஸ்டோர் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கூட்டம் இல்லை. எப்போவுமே சரவணா ஸ்டோர் தான் போவோம், ஆனால் ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு அடுத்த கடைக்கு போனோம். எங்களுக்கு பிடிக்கல. கடைசியாக சரவணா ஸ்டோர்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நினைக்கிறதா ஃபஸ்ட்டு சாய்ஸ் தான் என்றைக்கும் பெஸ்ட்டு சாய்ஸ். எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, சும்மா நினச்சதை சொல்கிறேன்.